வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இலக்கணத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மூவிட பெயர்கள். இதில் ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. மான்விழி, அடடே கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? மான்விழி கலையரசியை பார்த்து ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தா அப்படின்னு கேட்குறா. கலையரசி, நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகிவிட்டது. நானும் உன்னை பார்த்து நெடுநாளாகிவிட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரிலே கிடைத்தது. சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம்ம ஊரில் கிடைத்தது. மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? நம்ம படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? உரையாடல் வடிவம். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? இதில் பேசுபவர் மான்விழி, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசுகின்றனர். சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இந்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இங்கு பேசுபவர் யார்? மான்விழி. அதனால் பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அதனால் இந்த பேசுவோரை நம்ம குறிக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா தன்மைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. அதனால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் அந்த செய்தி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா படர்க்கை என்று சொல்கிறோம். அப்போ மூட பெயர்கள் எதெல்லாம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ தன்மைனா என்னது? தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலைனா முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. படர்க்கைனா இவ்விருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். ஒரு பெயர் சொல்ல நம்ம வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது தான் என்ன சொல்கிறோம்னா மாற்று பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம். இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. தன்மை நான், நாம், யான், யாம், நாங்கள். முன்னிலை நீ, நீர், நீவிர், நீர், நீங்கள். படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவை. தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது. தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது. அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பது வழக்கில் இல்லை. அதே மாதிரி அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பது போல அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பது வழக்கில் இல்லை. அவை வலு சொற்களாக, அதாவது பிழையானவையாக கூறப்படுகின்றன. அடுத்தது மூவிட பெயர்கள் ஒருமையும் பன்மையும். இதில் ஒருமையிலையும் பன்மையிலையும் இந்த மூவிட பெயர்கள் நம்ம எப்படி சொல்கிறோம்னு பாருங்கள். தன்மை ஒருமையில் நான், யான் என்று சொல்கிறோம். பன்மை அதாவது பலரை குறிப்பது நாம், யாம், நாங்கள். முன்னிலை ஒருமைனா நீ, பன்மை நீர், நீங்கள், நீவிர், நீர். படர்க்கை ஒருமை அவன், அவள், அது. பன்மைனா அவர், அவை. அடுத்தது மூவிட பெயர்களில் உள்ள மதிப்பீடு படிக்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? டேஷ் எங்கு சென்றீர்கள்? நீங்கள் எங்கு சென்றீர்கள்? செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஷ் அழகாக இருந்தன, அவை. செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை டேஷ் செய்தேன், நான். இந்த வேலையை நான் செய்தேன். அடுத்தது பொறுத்துக. தன்மை பெயர் நாங்கள், முன்னிலை பெயர் நீங்கள், படர்க்கை பெயர் அவர்கள். தன்மை பெயர்னா நாங்கள், முன்னிலை பெயர்னா நீங்கள், படர்க்கை பெயர்னா அவர்கள். உரை பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. இதில் பொருத்தமான இடப்பெயர்களை போட்டு நம்ம நிரப்பி எழுதணும். தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு
மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. அது எல்லாரையும் இரு கைகூப்பி வரவேற்றது. அந்த சிலை அவர்களை கண்டதும், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும், நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம், நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை, முன்னிலை, படர்க்கை என வகைப்படுத்துக. இதில் பெயர் சொற்களை தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா என வகைப்படுத்தி நம்ம எழுதணும். நீங்கள் எங்கு சென்றீர்கள்? நீங்கள் முன்னிலை. குழலி படம் வரைந்தாள். குழலி படர்க்கை. கதிர் நேற்று வரவில்லை. கதிர் படர்க்கை. நான் ஊருக்கு சென்றேன். நான் தன்மை. மயில் ஆடியது. மயில் படர்க்கை. இன்றைக்கு நம்ம மூட பெயர்கள் பற்றி படித்து முடிச்சிட்டோம் மாணவர்களே. நன்றி.